லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏமாந்தது நீ இல்ல, நானு. முட்டாள் மாதிரி நீதா வேணும்னு உன்னை சுத்தி சுத்தி வந்த பாரு. ஏன் புத்திய உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையில் நிம்மதியா போச்சு. எல்லாம் தப்பி நீ பண்ணிட்டு ஏன் மேல பழி போடாதடா. டாவா? ஆமாண்டா. என்ன பார்த்தா டான்னா? ஆமா. என்ன ப்ரோ, விடுங்க விடுங்க பிரதர். யார பார்த்து டான் பேசிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. கொஞ்சம் அமைதியா இரு. கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். என்ன டீன் சொல்றேன். நான் சொல்லக்கூடாதா? ஸ்வேதா பார்க்கலாம். ஸ்வேதா என்னடி இது? விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? வந்த இடத்துல இப்படியா சண்டை போட்டுக்குவீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க. ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கறா. ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு சண்டையை வளர்த்துக்கிட்டே இருக்கா. ஏய் என்ன ஸ்வேதா? ஏய் என்ன ஆச்சு? ஸ்வேதா அழாத. எப்படி அழாம இருக்க சொல்ற? ஒரு நாள் 2 நாள் இல்ல, எப்பவுமே இப்படிதான் எரிஞ்சு விடுறான் தெரியுமா? அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை இப்போ? உனக்கே தெரியும், என் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எப்பவுமே என் ஃபேமிலிக்கு தானே. நான் வந்து இவனை மேரேஜ் பண்ணும்போது தெளிவா சொல்லிட்டேன், நான் வீட்டை விட்டு எந்த காரணத்துக்கு கூட வர மாட்டேன்னு. அவன் அப்ப எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணான். இப்போ என்ன வெளியே வர சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ப்ரோ, நான் அவளை வீட்டை விட்டு வெளியில வான்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனைக்கும் அவ வீட்டுல உள்ள யாருக்கும் அவன் மேல கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்ல. இத சொன்னா புரிஞ்சுக்கிறாளா பாத்தீங்களா? இது கூட பரவாயில்லைங்க, போயிட்டு போதுன்னு விட்டுட்டு போலாம். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க வீட்டுக்கு போன் வந்தது. அவங்க வீட்டுல உள்ள எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா என்கிட்ட இதை மறைச்சிட்டாங்க. ஏன்டி இப்படி மறைச்சாங்க? சொல்லிருக்கணும்னு கேட்டதுக்கு என் தம்பி கல்யாணத்துல எல்லாரும் பிஸியா இருந்தாங்க, அந்த பிஸில மறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி என்னால ஏத்துக்க முடியும் பிரதர்? ஒருவேளை எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்ததுன்னா? என் வீட்டு ஆளுங்க பண்ணது சரியில்லைதான், நான் ஒத்துக்கிறேன். அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததை மறைச்சது தப்புதான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்களை எப்படி அவங்கிட்ட நான் விட்டு கொடுக்க முடியும்? அவங்கிட்ட தான் நான் விட்டு கொடுக்கலையே தவிர நான் அவங்க எல்லாரும் ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். அத அவன் தான புரிஞ்சுக்கணும். அவன் ஏன் புரிஞ்சுக்கணும்? மேரேஜ்க்கு அப்புறம் நீ ஃபேமிலிய பாத்துக்கிற மாதிரி அவனையும் பாத்துக்கணும்ல. உன் குடும்பத்தை மட்டும் இல்ல ஸ்வேதா, அவனை பாத்துக்கிறதும் உன் கடமை தானே. காதலிக்கும் போது அவங்க குடும்பத்தை நம்ம குடும்பம் தானே பிரதர் நினைப்போம். கல்யாணத்துக்கு பின்னாடி மட்டும் ஏன் அவங்களோட குடும்பம் நினைக்கணும்? சரி, சொல்றதுலாம் நியாயம்தான். அவங்க குடும்பத்தை எங்க குடும்பம் நினைச்சா அப்ப நாங்க எங்க வாழ்க்கையை எப்ப பிரதர் வாழ்றது? புரியுது பாஸ். காதலிக்கும் போது உங்களுக்கு இருந்த பொறுமையை விட இப்பதான் ஆக்சுவலா இன்னும் பொறுமையா இருக்கணும். காலம் மாறும் பிரதர். நீங்க இல்லாம அவங்க இருக்க முடியாத சூழ்நிலை வரும். அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க கூட அவங்க தான் இருப்பாங்க. நமக்கு பிடிச்சவங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டாங்களா பா? அவன் ஏன் ஏத்துக்கணும்? அவன் உன் கூட நல்லா வாழ போறோன்னு எவ்வளவு கனவோட உன் லைஃப்குள்ள வந்திருப்பான். அது கலைஞ்சு போகும்போது கோவம் வரதானே செய்யும். அவன் உன் குடும்பத்தை வேண்டான்னு சொல்லல, அதோட சேர்த்து அவனுக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு எதிர்பார்க்கறான். இதுல என்ன தப்பு இருக்கு? காதல்லாம் சுத்தமானது பிரதர், அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நான் காதலிச்சேன் பாருங்க ஒரு பொண்ணு, அதான் தப்பு. அவ கூட சேர்ந்து வாழ்றதை விட பேசாம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிடலாம் போல இருக்கு. இன்னும் 30 நாள்ல போக போறோம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா கேட்கவே இல்ல. சரி, நீயாவது சந்தோஷமா இருன்னு ஓகேன்னு விட்டுட்டேன். பாஸ், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நின்னு போராடணும். இப்படி விட்டு போறது உண்மையான காதல் இல்ல. ஓ, உண்மையான காதல் இல்ல? என் காதல் உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா?
ம் இப்போ நீங்களும் ரஜினியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ம் எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நீங்க 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு தானே நினைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் சூழ்நிலை வந்தா என் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா அவ குடும்பத்தை ஏத்துக்கிட்டு நீங்க அவ கூட சேர்ந்து வாழுவீங்களா? சொல்லுங்க பிரதர். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம அவனை போக விடுறது உண்மையான காதல் இல்லடி. வாழ்ந்து காட்டணும், அதான் உண்மையான காதல். சரி ரஜினி, ஏன் இடத்துல நீ இருந்து பார்த்திபன் ஃபாரின் போக முடிவெடுத்தா நீ என்ன முடிவெடுப்ப? அவனை ஃபாரின் போக விடாம தடுத்து நிறுத்துவியா? முடியாதுல்ல? பிரதர், இந்த அட்வைஸ் இருக்கே, அது மற்றவங்களுக்குலாம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். தனக்கு தனக்குன்னு வந்தாதான் உள்ளுக்குள்ள வலி என்னன்னு புரியும். ஃப்ரீயா விடுங்க பாஸ். சரி, நான் ரூமுக்கு போறேன். ஏ கவி, எங்க ஸ்வேதாவையும் சஞ்சீவியும் கூப்பிட்டு போயிருக்கான். யாரு? என் புருஷன். என்னடி இப்படி பேசுற? என்ன மரியாதை போதண்டி அவனுக்கு? ஏங்க என்ன அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரலையா? நான் போய் கூப்பிட்டேன் பேபி. அவன் வந்தா இவ வர மாட்டேங்கிறா, இவ வந்தா அவன் வர மாட்டேங்கிறான். 2 பேரும் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றாங்க தெரியல, வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. ஏங்க சொல்றா, அதுக்குன்னு அப்படியே விட்டுட்டு வருவீங்க? கைய பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதானே? ஏன் கட்டாயப்படுத்தி அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட நான் அடிவாங்க கொடுக்க பாக்குறியா? என்ன சிரிப்பு ப்ரோ? ஏதாச்சும் ஃபன் பண்ணுங்க ப்ரோ, டென்ஷனா இருக்கு. என்ன வெள்ளை காக்கா அங்க லுக்கு விடுறேன்? ஆஹா ப்ரோ, அங்க பாரு ப்ரோ, வெள்ளை காக்கா நூல் விடுறேன், அத்து விடுங்க. ஸ்வேதாவும் சஞ்சீவும் லவ் பண்ணும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப அவங்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற காதலுக்கு குறுக்க நிக்குது. அன்பே இல்லாம இருக்கிறவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த அன்பை மறைச்சு வச்சுக்கிட்டு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தான் அத வெளியில கொண்டு வந்து உணர்த்தணும். ஏன் பார்த்திபன், உனக்கும் ரஜினிக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா அதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க? அது வந்து அது யாருக்கு? இவங்களுக்கா? இவங்களுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. எக்ஸாக்ட்லி. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன? போதும் போதும், இவங்கள பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா பட் நம்ம கண்டென்ட் என்ன? சஞ்சய் ஸ்வேதாவை ஒண்ணு சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்றது? அத பத்தி டாபிக் உள்ள வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்கல்ல. ஆமா, அந்த விஷயத்தை திரும்பவும் செஞ்சா அது அவங்க பழைய ஹாப்பி இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. குட் ஐடியா, வெரி குட், சூப்பர், கரெக்ட். ஐ அப்ரிஷியேட் யூ. ஆக்சுவலா சஞ்சீவ் அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பயங்கரமா கவிதை எழுதுவார். உனக்கு ஞாபகம் இருக்கா? இன்ஃபேக்ட் அவர் ஸ்வேதாவை இம்ப்ரெஸ் பண்ணதே பக்கம் பக்கமா கவிதை எழுதிதான். ஆஹா, அப்போ திரும்ப அவனை ஸ்வேதாக்கு கவிதை எழுதுற மாதிரி பண்ணா அது எப்படி? இப்பதான் அவன் மேல கோவமா இருக்கா. நம்ம சொன்ன சஞ்சீவ் எழுதுவானா? அதை எப்படி எழுதுவான்? நம்ம தான் எழுத வைக்கணும். ஒரு கவிதை காம்படிஷன் மாதிரி வச்சிருங்க. சூப்பர் பாஸ். நான் நிறைய வந்ததுல இருந்து இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க. கரெக்ட் தானே அவர் சொல்றது? அதுல அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். அப்ப அவங்களால நோன்னு சொல்ல முடியாதுல்ல. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி கவி,
உடனே ஒரு கவிதை போட்டிக்கு ஏற்பாடு பண்ணு. ஆளாளுக்கு ஸ்டேஜ் ஏறி அவங்க மனசுல இருக்கிறவங்கள பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. அப்படியே அவனையும் ஸ்டேஜ் ஏத்தி விடுவோம். கண்டிப்பா அவன் சொல்ற கவிதை ஸ்வேதா மனச மாத்தும். கண்டிப்பா ரஜினி. மாத்தும். செம்ம ஐடியா இது. வந்துட்டான்ல. சரி அதெல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போய் யார் கவிதை சொல்றது? நான் சொல்றேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? என்ன ரஜினி? அட்டங்க மாட்டானே. பாஸ், இது ஒண்ணும் பாட்டு போட்டி இல்ல, கவிதை போட்டி. அது இங்க இருந்து வரணும். ஃபீலா? செம்ம ஃபீல் உள்ள இருக்கு ப்ரோ. மொத்தமா வெளியில வந்தா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ப்ரோ, உங்களை தான் குத்தி காட்டுறேன். புரியுது புரியுது. இப்ப பாருங்க நம்ம பெர்ஃபார்மன்ஸ. கவி, நம்ம பார்த்திபன் ப்ரோ இருக்காருல்ல, அவரையே முதல்ல கவிதை சொல்ல சொல்லுவோம். ஓஹோ. ப்ரோ ப்ரோ, எனக்கு கவிதைலாம் வராது ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? அங்க பாருங்க உங்க சக்காலத்தானே. நீங்க மட்டும் ஒத்துக்கல, அவன் ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருப்பேன். ப்ரோ புரிஞ்சுக்கங்க, நான் மட்டும் என்ன வைரமுத்தா? உங்க காதல் மனைவி ரஜினி நினைச்சுக்கிட்டு உங்க பேனாவை எடுங்க, அதை எடுத்து உங்க பேப்பர்ல வைங்க. கவிதை தானா கொட்டும். அதுக்கப்புறம் கவிதை மலையில ரஜினி நனைஞ்சிரும். என்ன நம்புங்க ப்ரோ. சரி, நான் எழுதுறேன். அட, நீங்க எழுதுற கவிதையில சஞ்சய் இம்ப்ரெஸ் ஆகி உடனே அவன் பொண்டாட்டிய கவிதை மலையில நனைய வைக்கணும். அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கணும். ஓகே, சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. நானும் ரஜினியா உங்களை கூட்டிட்டு ஓகே, வந்துடுறோம். கெட் ரெடி, நீங்க கெட் ரெடி. எல்லாரும் முதல்ல சீக்கிரமா சாப்பிட்டு முடிங்க. Okay. ஓகே गाइस? ஓகே சீக்கிரம் சாப்பிடுங்க. ப்ரோ, நிறைய இருக்கு, ஊட்டி விடவா? ஓ வேணாம், நீங்க சாப்பிடுங்க. ஓகே. கவி, வா இங்க. இப்ப எதுக்கா வேலை மெனக்கிட்ட என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க? நான் பாட்டுக்கு தனியா ரூம்ல உட்கார்ந்து இருப்பேன்ல. ஏய், என்ன நானும் பாத்துட்டு இருக்க, வந்ததுல இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காத சஞ்சீவ், நான் சொல்றது கேட்டு இரு. என்ன ரஜினி, என்ன இதெல்லாம்? பார்த்தா தெரியல? ஸ்டேஜ் செட்டப், நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் ரீயூனியன் செலிப்ரேஷன். என்ன நக்கல் பண்றியா? நான் நக்கல் பண்றேனா? நீயும் சஞ்சீவும் சேர்ந்தா நக்கல் பண்றீங்க. இவ்ளோ தூரம் வந்துட்டு நீங்க 2 பேரும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கம்மா. இங்க நடக்கிற எல்லா ஈவென்ட்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். எதுவும் பேசாம நீ சைலண்டா உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணா மட்டும் போதும், சரியா? இல்ல ரஜினி, சொல்றத மட்டும் கேளு. ஏய் சொல்லு. இங்கே உட்காரு. என்ன இப்படி இருக்க? இங்கே உட்காரு. ரிலாக்ஸா என்ஜாய், அவ்வளவுதான். ஹே गाइस, என்ன நம்ம ரீயூனியன் நினைச்சதை விட பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இங்க எல்லாருமே கப்பிள்ஸா வந்திருக்கோம். எல்லாருமே ஜாலியா இருக்கோம். ஆனா சில பேர் மட்டும் உருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு அப்ப நம்ம காலேஜ் டேஸ்ல எப்படி ஒரு ஃபன்னா லவ்வபிளா ஜாலியா இருந்தோமோ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து மனசுல நினைச்சுக்க போறீங்க. அவங்கள பத்தி நீங்க ஒரு கவிதை பியூட்டிஃபுல்லா சொல்ல போறீங்க. கவிதை அப்படின்னா உடனே நமக்கு சஞ்சீவ் தான் உடனே ஞாபகத்துக்கு வருவான். லெட்ஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு சஞ்சீவ். ப்ரோ போங்க ப்ரோ. நோ நோ. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ் நீங்க இப்படி பண்ணா எப்படி? இல்ல இப்ப வேண்டாம் ப்ளீஸ். என்ன பாஸ், ஆன் தி வேல கவிதை யோசிக்கலாம்னு என்ன கூட்டு வந்தீங்க. இப்போ நீங்களும் கவிதை சொல்லணும்ல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? என்ன ப்ரோ, இதெல்லாம் ஒரு விஷயமா? கவிதை எழுதுறது ஒரு மேட்டரா? இப்ப பாருங்க எப்படி கவிதை சொல்லி கவுக்குறேன் பாருங்க. ஓகே गाइस, ஐ அம் கோயிங். ஐயோ, இவளை பத்தி என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. இந்தாங்க. ரெடி ஸ்டார்ட். லிட்டில் கேர்ள், where have you been? Gathering roses I give to the queen. Little girl,
What have had to you me? She gave me a diamond as big as my shoe. இல்ல கொடுங்க மைக்க ஐயோ என்ன இதுக்கு அடிக்குறா? என்ன கை இது ஒரு கவிதை சூப்பரா தான கையை இருக்கு. வேற தட்டுறீங்க. நல்லா வச்சு வெளுத்துட்டாங்களா? இங்கிலீஷ்ல பாடுனாலும் அடிக்கிறா ப்ரோ. அப்பா கவிதைங்கிற பேர்ல ஒரு மொக்கைய போட்டுட்டு போனாப்ல என் புருஷன். பார்த்தி ப்ரோ ப்ளீஸ் எங்களெல்லாம் வந்து நீங்க ஒரு கவிதை சொல்லி காப்பாத்துங்களேன். வாங்க ப்ரோ. பார்த்தி ப்ரோ வாங்க. போங்க ப்ரோ. போங்க போங்க ப்ரோ போங்க Come on வாங்க ப்ரோ. ப்ரோ போங்க போங்க ப்ரோ ஓ ப்ரோ. போங்க இந்தாங்க பார்த்திபன் காப்பாத்துங்க. என்னுள்ள இருக்கும் இதயம் உனக்காகவே துடிக்கிறது. எனது இரவுகள் உனக்காகவே விடுகிறது. என் வீடு முழுவதும் உன் வாசமே வீசுகிறது. கார்வண்ணம் எல்லாம் உன் கூந்தலாக தெரிகிறது. நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கிறோம். தவறு செய்ய பிறந்தவன் நான், என்னை மன்னிக்க பிறந்தவள் நீ. கணவனாகிய என்னை கடன்காரனாக்கி விட்டாய். வரம் வாங்கும் வாய்ப்பு மட்டும் எனக்கு இருந்தால் வாங்கிடுவேன் வயது உனக்கு 3000. வாவ் ஆ. கலக்கிட்டீங்க ப்ரோ. சூப்பர். சூப்பர் சூப்பர். கவிதைனா இதுதான் கவிதை. ஏய் ப்ரோ கலக்கிட்டீங்க ப்ரோ எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கலக்கிட்டே ப்ரோ. அதெல்லாம் அப்படிதான் ப்ரோ, வந்துரும். பார்த்திபன், உங்க கவிதையில இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளுமே நீங்க ரஜினி மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது. தேங்க்யூ பாஸ். சஞ்சீவ் வேற வழியே இல்ல, நீ வந்தே தான் ஆகணும். தயவு செஞ்சு வந்துரு. என்ன ப்ரோ ப்ரோ போங்க ப்ரோ. காதலியோட கடைக்கண் பார்வைப்பட்டா போதும், கவிதை தானா வரும். உங்க லைஃப்ல நடந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை நினைச்சிட்டு உங்க வைஃபை பாருங்களேன். ப்ரோ போங்க ப்ரோ போங்க ப்ரோ போங்க லெட்ஸ் வெல்கம் சஞ்சீவ். சஞ்சீவ் சஞ்சீவ் கம் ஆன். தாரி ஊ ஆள்தான். இந்தா என்னவளே, என்னை மன்னித்து விடு. மனதார செய்யவில்லை என்றாலும் உன் மனமாற செய்து விடுவேன். என்னை மன்னித்து விடு. தவறுகளை நான் செய்து தண்டனைகளை உனக்கு கொடுத்து விட்டேன். என்னவளே, என்னை மன்னித்து விடு. அன்பாய் இருப்பேன் என்ற அறைக்குள் சத்தியம் கூறி சபையில் கொடுத்த வாக்கை மீறிவிட்டேன். என்னவளே, என்னை மன்னித்து விடு. இதற்கு மேல் சண்டையே வராது என்று கூற மாட்டேன். ஆனால் ஒருவேளை சண்டை வந்தாலும் முதலில் மன்னிப்பு கேட்பது நானாகத்தான் இருப்பேன். மறுபடியும் கூறுகிறேன், என்னவளே, என்னை மன்னித்து விடு. என்ன ஃபீலிங்கா? சூப்பர். கலக்கிட்ட சஞ்சீவ். தேங்க் யூ. இந்த கவிதைக்காகவே ஸ்வேதா இறங்கி வரணும். சூப்பர் சூப்பர். வேற லெவல் சஞ்சீவ். வாவ் சூப்பர் ப்ரோ. Thank you. I love you. சூப்பரா சொன்னீங்க.
என்னடி எதுக்கு எங்களை அவசரமா கூப்பிட்ட? நம்ம புருஷங்கள்லாம் கவிதை சொன்னதை நம்பி நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதான். உண்மையான முகமா? என்னடி சொல்ற? அத காட்டதானே உங்களுக்கு ஒரு பெரிய செட்டப்பே பண்ணி வச்சிருக்கேன். அக்கட சூடு. வராங்க வராங்க. ஹாய் காய்ஸ், வாங்க உட்காருங்க. உட்காருங்க, வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் இங்க உட்காருங்க. இவ அமுக்கு சரியில்லையே, பலிக்குது ப்ரோ. பாப்புக்குட்டி, எதுக்கு எங்க எல்லாத்தையும் மொத்தமா அசெம்பிள் பண்ண? அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாருக்கும் குறும்படம் போட்டு காட்டுதா. குறும்படமா? மூவி எல்லாம் வீட்ல பாத்துக்கலாமா? இங்க எதுக்கு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ற? அட ஷோ. விடுங்க ப்ரோ, பாப்போம் என்னன்னு.